உலக மக்கள் தொகையில கால்வாசி மக்களை பாதிச்ச நோய். பெண்களையும், குழந்தைகளையும் அதிகமா பாதிக்கிற நோய். இது என்ன நோய்? எதனால வருது? இத தடுக்க என்னென்ன சத்தான உணவுகள நம்ம எடுத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? உலக மக்கள் தொகையில தோராயமா 24.8% இரத்த சோகையால பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா பெண்கள் 31.2%, குழந்தைகள்னு எடுத்துக்கிட்டா 40% வரை பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அனிமியாவோட சிம்டம்ஸ் என்னன்னா, உடல் சோர்வாகவும் பலவீனமாகவும் இருக்கும். எந்த வேலையும் செய்ய சிரமப்படுறது, மூச்சு திணறல் ஏற்படும், தலை சுத்தல் வர்றது, கண்கள் வெளுத்து இருக்கும், நகங்கள் வெளுத்து இருக்கும், குழந்தைகளுக்கு வளர்ச்சி குறைபாடு ஏற்படும். பிரெக்னன்சி டைம்ல தொந்தரவுகளை அதிகமாக கொடுக்கும். மேலும் சிவியரா பாதிக்கப்படும் போது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த ஹீமோகுளோபின் டெஃபிஷியன்சி, அதாவது ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவு இயல்பை விட குறைஞ்சு இருந்தாதான் அனிமியா ஏற்பட காரணமாகுது. ஹீமோகுளோபின் அதிகரிக்க நாம சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்னு பார்க்கலாம். டெய்லி 4 டேட்ஸ் எடுத்துக்கலாம், அதாவது பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரையை வாரத்துல 2 தடவையாவது சாப்பிடணும். பீட்ரூட் ஜூஸ் டெய்லி ஒரு 100 ml எடுத்துக்கலாம். சுண்டைக்காய் வீக்லி வீக்லி 2 டைம்ஸ் எடுத்துக்கலாம். முளைக்கட்டிய சுண்டல், பாசிப்பயிறு வாரம் 2 முறையாவது எடுத்துக்கலாம். கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம குடிக்கிற பானங்களை சேர்த்துக்கிறது நல்லது. மாதுளை, திராட்சை வாரத்துல 2 தடவையாவது சேர்த்துக்குங்க. உலர் திராட்சையை நைட் ஊற வச்சு காலையில சாப்பிடலாம். நெல்லிக்காய் டெய்லி 1ஆவது எடுத்துக்கிறது நல்லது. பீக்கங்காய் வாரத்துல 2 தடவை எடுத்துக்குங்க. அது போக தேன்ல அத்திப்பழத்தையும் பேரிச்சம்பழத்தையும் போட்டு ஊற வச்சிருங்க. இதை டெய்லி 2 அத்திப்பழம், 2 பேரிச்சம்பழம் இது டெய்லி எடுத்துக்கிட்டோம்னா ஹீமோகுளோபின் அளவு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த உணவுகள் எல்லாம் 2 months எடுத்துக்கும் போது ஹீமோகுளோபின் லெவல் கண்டிப்பா உயரும். தெரிஞ்சுக்கிட்டீங்களா?